ஆமென். காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 4, 5, 6 3 வசனங்களை மட்டும் படிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6. அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது தம்முடைய சீஷர்களோடும் அநேக ஜனங்களின் நடுவிலே அவர் இருக்கிறார். இந்த இடம் பாத்தீங்கன்னா கலிலேய கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற பெத்சாயிதா என்கிற இடத்துல அவர் இருக்கிறார். ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த இடத்துல பெத்சாயிதா என்ற இடத்துல இருக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடக்குது. திரளான ஜனங்கள் தம்மிடத்துல வராங்க. அவர்களுக்கு உபதேசத்தை அவர் கொடுக்கிறார், அவர்களை நடத்துகிறார். அடுத்தது அவரோடு கூட இருக்கிற பிலிப்பு என்கிற சீஷனை பார்த்து ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். திரளான ஜனங்கள், பெரிய கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இப்பொழுது ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். பிலிப்புவை கூப்பிட்டு கேட்கிறாரு, பிலிப்புவே, இவ்வளவு பெரிய கிரௌடிங் இருக்குது, நீ பாக்குறியே, இவங்க எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும், அப்பம் கொடுக்கணும். எங்க போனா கிடைக்கும், அது எங்கே கொள்ளலாம் அப்படின்னு கேட்கிறார். ஏன் அவன்கிட்ட கேட்கிறாருன்னா, அவன் தான் பெத்சாயிதா பட்டணத்தான், அந்த லோக்கல், அந்த ஊர்க்காரன். அதனால அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல போனா அப்பம் கிடைக்கும், எவ்வளவுக்கு கிடைக்கும், எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனாலதான் மத்த யாரையும் கேட்காம பிலிப்பு கிட்ட கேட்டான். ஏன்னா அவன் லோக்கல் பர்சன். ஆண்டவர் எல்லாமே ரொம்ப அழகா கரெக்டா நீட்டா செய்வார். இப்போ லோக்கல் பர்சனுக்கு தெரியும் எந்த கடையில போனா மொத்தமா வாங்கிட்டு வர முடியும், எந்த கடையில போனா ரேட்டு சீப்பா இருக்கும், எல்லாமே தெரியும். ஆண்டவர் இப்படி கேட்ட உடனே பிரிவு அப்படியே பாக்குறான், ஜனங்களை பாக்குறான், தலையெல்லாம் என்றான். நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. உடனே ஒரு ஆளுக்கு இத்தனை அப்பம் கணக்கு போடலாம், இத்தனை தலை இருக்குது, இத்தனை ஆள் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு போட்டா எவ்வளவு நடக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட எவ்வளவு வரும் சொல்லி கால்குலேட் பண்றான். பண்ணி, ஆண்டவரே, இவள் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது, இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட 200 பணத்துக்கு அப்பங்களை கொண்டாலும் அது பத்தாது, இவ்வளவு கூட்டம் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு. 200 பணம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபருடைய, ஒரு யூதருடைய சாதாரணமா ஒரு லேபர் ஒர்க் பண்றதுல 200 நாள் சம்பளம். ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி அங்க கணக்கு சாதாரணமா. அப்ப 200 பணத்துக்கு அப்பம்னா 200 நாள் கூலி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 200 நாள் கூலி. அப்போ கிட்டத்தட்ட 6 மாசத்து சம்பளம். சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட 6 மாசத்து சம்பளம் இவ்வளவு ஆகும்னு சொல்றான். இங்க அழகா அடுத்த வார்த்தை யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தான் செய்ய போகிறதை முன்பதாகவே அறிந்திருந்தார். இப்ப என்ன செய்ய போறோன்றது அவருக்கு தெரியும். ஆனால் அறிந்திருந்தாலும் பிலிப்பு டெஸ்ட் பண்றாரு. இவங்கிட்ட இப்படி ஒரு கேள்வி வச்சா இவன் என்ன பதில் சொல்றான் பார்க்கலான்னு பாக்குறாரு. விசுவாசத்தை நம்ம போதிக்கிறோம், அற்புதங்களை நாம காண்பிக்கிறோம், வல்லமை வெளிப்படுத்துகிறோம். இதெல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. டெய்லி பார்த்துட்டு இருக்கிறதான பிலிப்புவுக்கு இப்படி ஒரு கொஸ்டினை வச்சா அவன் என்ன ஆன்சர் பண்றான், அவன் ரிப்ளை எப்படி இருக்கும்னு டெஸ்ட் பண்ணாங்க. அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டான். மத்தவங்க கிட்ட கேட்கல, புரியுதுங்களா? வேற யார்ட்டையும் கேட்கல, பேதுருடையோ யோவான்ட்டையோ கேட்கல, பிலிப்பு கிட்ட கேட்டேன், வேற யார்ட்டையும் கேட்கல. அப்போ இந்த பிலிப்பு கிட்ட ஏன் கேட்டான்னா, அவனுக்கு அந்த ஊரை குறித்த, அங்க இருக்கிற கடைகளை குறித்த அறிவு அவனுக்கு இருக்குது. அதனால அவன்கிட்ட கேட்டார், அவனை டெஸ்ட் பண்றாரு. என்னைக்குமே ஆண்டவர்
நம்ம லைஃப்ல அடிக்கடி டெஸ்ட் வைப்பார். எவ்வளவு விசுவாச போதனைகளை கேட்கிறீங்களே, எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய சத்தியத்தை, ஆழமான சத்தியத்தை கேட்கிறீங்களே, எவ்வளவு தூரம் வேதத்தை வாசிக்கிறீங்களே, எத்தனை வருஷம் வாசிக்கிறீங்களே, எந்த அளவுக்கு நீங்க தேறி இருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பார். இந்த டெஸ்ட் கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா, உலகத்திலே டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா டைம் டேபிள் கொடுத்தாங்க. இந்த நாள் இந்த டெஸ்ட், இந்த டைம்ல குவார்டர்லி எக்ஸாம் வரும், இந்த டைம்ல ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரும், இந்த டைம்ல மிட் டேர்ம் டெஸ்ட் வரும். இப்படி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஸ்கூல்ல எல்லா இடத்துலயும் டைம் டேபிள் போட்டாங்க. அவங்களுக்கான அதுக்கான காரியங்கள் முன்னறிவிக்கப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம லைஃப்ல நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறார் தெரியுமா? உங்களை சோதிக்கிறவர். பிசாசு சோதிக்கிறதற்கும் ஆண்டவர் சோதிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பிசாசு சோதிக்கிறது நம்மளை எப்படியாவது கவிழ்த்து போட்டு நம்மளை விழ வைக்கணும்னு சோதிக்கிறார். ஆனா அதே நேரத்திலே ஆண்டவரும் நம்மளை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்? நம்மளை இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்க, இன்னும் அதிகமாய் நம்மை உயர்த்த, இன்னும் அதிகமாய் நம்மை மேன்மைப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். இந்த மாதிரி டெஸ்ட் எப்ப வேணா வரலாம். இப்ப நீங்க ஜெபத்துல இருந்தீங்க, இந்த ஜெபம் முடிச்ச உடனே கூட டக்குன்னு வரும். புரியுதா? இவ்வளவு நேரம் நல்லா துதிச்சிங்களே, நீங்க எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் டெஸ்ட் வைப்பார். இப்ப நீங்க சபையில ஒரு செய்தி கேட்கறீங்க, இயேசு கிறிஸ்து பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும்னு கேட்கறீங்க. உடனே உங்களுக்கு அதுல ஒரு டெஸ்ட் வரும். உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து பெருகி இருக்கிறார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும்படி ஒரு டெஸ்ட் ஒண்ணு வைப்பாரு. அந்த டெஸ்ட்ல தான் நம்ம பாஸ் ஆக வேண்டும். அந்த டெஸ்ட்ல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். இன்னைக்கு சொல்லுகிறேன், நடைமுறை வாழ்க்கையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கிற காரியத்தில், பிரிப்புக்கு அந்த ஊருடைய நிலவரம் தெரியும். உங்களுக்கு தெரிந்திருக்கிற காரியத்திலே, உங்களுக்கு சுலபமாய் புரியக்கூடிய காரியத்திலே, எளிமையான விதத்திலே அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை குறித்து டெஸ்ட் பண்றாரு. ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வளர்ச்சி, உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள், இது எல்லாத்தையும் வச்சுட்டு தனிப்பட்ட விதத்துல உங்களை அவர் டெஸ்ட் பண்றாரு. உங்க ஃபெய்த் எப்படி இருக்குது? இன்னைக்குமே சொல்றேன், நம்முடைய ஃபெய்த் என்பது காணப்படுகிறவைகளின் மேல் இருப்பது ஃபெய்த் கிடையாது. காணப்படாத வீடின் மேல் நமக்கு இருக்கிற நிச்சயம் தான் ஃபெய்த். கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கணும். இப்ப பிரிப்புக்கு தான் சோதனை. ஏன்னா அவனுடைய லோக்கல் ஊர். இப்ப அவனுக்கு அந்த ஊருடைய நிலவரம் தெரியும். நிலவரம் தெரிந்த மனிதனிடத்துல கேட்டால் அவன் என்ன ஆன்சர் பண்றான்? அதான் இப்ப காரியம். இப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிற காரியம், நீங்க வழக்கமாய் செய்கிற காரியம், உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம், அதை நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க. திடீரென்று கர்த்தர் உங்ககிட்ட ஒரு டெஸ்ட் வைப்பார். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. திடீரென்று உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும். திடீரென்று உங்களுடைய தாழ்மை சோதிக்கப்படும். நேற்று தாழ்மையா இருக்கணும் நம்ம செய்தி கேட்டோம். இன்றைக்கு உங்கள் தாழ்மை சோதிக்கப்படும். சாந்த குணமா இருக்கணும் செய்தி கேட்டோம். நீங்க உண்மையிலேயே சாந்த குணமா தான் இருக்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு இன்றைக்கே கூட சோதனை வரும். உங்களை சிலர் டெம்ப் பண்ணுவாங்க, சிலர் உங்களை கோபம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நபர்களை இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க. சில நேரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே எப்படி அந்த இடத்துல 5 அப்பம் 2 மீன் கிடைக்கிற வரைக்கும் அங்க ஒரு ஒரு தேவை இருந்துச்சு. அதே போல உங்க வாழ்க்கையில சில தேவைகளை கர்த்தர் அனுமதித்து உங்களை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். உங்களுடைய காரியத்துல நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கொண்ட வேத வசனத்தை அப்ளை பண்றீங்க, எந்த அளவுக்கு லைஃப்ல அப்ளை பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க அதை வாழ்க்கையில பயன்படுத்தி ஜெயிக்கிறதற்கு பிரயாசப்படுகிறீர்கள் என்பதை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சு ஒரு டெஸ்ட் வைப்பதன் மூலமாக உங்கள் காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு விளங்க பண்ணுகிறார். அப்ப இந்த நாள் எல்லாம் நீங்க எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். எப்பவுமே ஃபெய்த் பேஸ்டா இருக்கணும். எதை சிந்தித்தால் ஆவிக்குரிய சிந்தனையில சிந்திக்கணும். ஆவிக்குரிய யோசனை உள்ளவனா இருக்கணும். அதனால எல்லாமே சொல்றேன். எப்ப டெஸ்ட் வரும்னு தெரியாது. எந்த நேரத்துல வந்தாலும், எப்படி வந்தாலும், அந்த டெஸ்ட்ல கண்டிப்பாக நாம் எல்லாரும் கண்டிப்பா பாஸ் பண்ணியே ஆக வேண்டும். புரிதல? கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணி ஆகணும்.
அந்த டெஸ்ட்ல ஒருபோது தோத்து விடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் வைக்கிற டெஸ்ட். ஒருபோது நம்ம தோத்து விடக்கூடாது. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். அதனால இந்த நாளெல்லாம் எப்பொழுதும் நீங்க ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, நல்ல உணர்வோடு கூட இருக்கிற ஒரு நிலைமையில் உங்களை காத்துக்கொள்ளுங்க. திடீரென்று உங்களுக்கு ஒரு சோதனை வரும். உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு சோதனை வரும். உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும். உங்களுடைய நிதானத்துக்கு ஒரு சோதனை வரும். யாராவது வந்து உங்ககிட்ட வேண்டாத வம்பிழுத்து உங்கள் கோப வாழ்க்கை, கோப சுபாவத்துக்கு ஒரு சோதனை வரும். தேவையில்லாம உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணி உங்களுக்கு கோபம் மூட்டுறதுக்கு சிலர் வரலாம். அதனால எந்த இடத்துல உங்களுக்கு சோதனை இருந்தாலும், எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் நெருக்கடியை சந்தித்தாலும், அந்த இடத்துல நிதானத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஹேண்டில் பண்ணி போகணும். எந்த சூழ்நிலையிலும் நாம் தோற்றுவிடக்கூடாது. என் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர். நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல உயர்வுகளை கற்றுத் தருவார், நல்ல மேன்மைகளை தருவார். நிறைய காரியம் கத்துட்டு இருக்கிறேன், இன்னும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று இன்னும் மேலான காரியங்களை கர்த்தர் நமக்கு நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலே நம்முடைய ஆண்டவர் தாம் செய்ய போகிறதை நினைத்தும் அவர் சோதித்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் சில சோதனைகள் வரவும், நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீங்க என்பதை குறித்து ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பாஸ் பண்ண வேண்டும். என்னைக்குமே தோத்து போயிட்டு நிக்க கூடாது. ஆண்டவர் வைக்கிற எந்த டெஸ்ட்லையும் நம்ம பாஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு தெரிந்திருக்கிற பகுதியிலே, எங்களுக்கு அறிந்திருக்கிறதான காரியத்திலே நாங்கள் எப்படி உண்மை விசுவாசிக்கிறோமா, அல்லது உலகத்தனமாய் ஒரு காரியத்தை நாங்க ப்ரிப்பேர் பண்றோமா என்பதை குறித்து நீங்க டெஸ்ட் பண்றீங்கப்பா. எங்கள் அறிவை நாங்க பயன்படுத்தி நாங்க ஜெயிக்க விரும்புகிறோமா, அல்லது உண்மை சார்ந்து கொண்டு உங்கள் நாமத்தினாலே நாங்கள் வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு முயற்சிக்கிறோமா என்று சொல்லி, தேவரீர் எங்களை நீங்க பார்க்கிறவர் அப்பா. எங்கள் அறிவை நாங்கள் பயன்படுத்தாமல் உடைய வசனத்தை நாங்கள் பயன்படுத்த உதவி செய்க ஆண்டவரே. எங்களுடைய மற்ற உலக காரியங்களை நாங்கள் பயன்படுத்தாமல் ஆண்டவரே உம்மை சார்ந்து கொண்டு உங்களுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா. எந்த நிலைமையிலும் நாங்கள் வெற்றி பெற கர்த்தருக்கு கிருபை செய்வதற்காக சோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை, மகிமைப்படுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். புதிய கன மகிமை அவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகலமான